ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மகில் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோவில் திருவிழா ஃபங்க்ஷன் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நான் வியர் பண்ணிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு புடவை தான். ஸோ இதுக்குள்ளே ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான், பட் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சுது. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நம்ம வந்து தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த புடவைக்குள்ள ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக இருந்தது. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து காம்பினேஷனாக வந்து கட்டியிருந்தேன். ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் ஒரு சின்னதாக அந்த ஷோல்டர் மட்டும் பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் தான். ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் உச்ச திருவிழா. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து 12 o'clock மேலே தான் கோயிலுக்கு வந்திருந்தேன். ஸோ நான் ரொம்ப லேட்டாக வந்ததுனால எனக்கு ஸ்டெப்ஸில் தான் இடம் கிடச்சிது. பாப்புட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கவே விடல. கொஞ்சம் ஸ்வெட் ஆனோடனே அலை ஸ்டார்ட் பண்ணிட்டா க்ரௌட் பார்த்தோன்னே. ஒரு 45 to 1 hour மட்டும் தான் நாங்கள் கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சாமி ஆட்டம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கோவிலில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடாக இருந்தது. உச்சி திருவிழாவுக்கு ஃபுல்லாகவே சுத்தம், நம்ம வந்து உள்ளே நுழைய முடியாது. நான் கடைசி ஸ்டெப்ஸில் தான் உட்காந்தேன். பட் எல்லாமே நீட் டைமில் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே உட்காந்து பார்க்கறனால நமக்கு வந்து எல்லாமே பார்க்க முடியும். இப்போ சாமி ஆட்டம் தான் போயிட்டே இருந்தது. சாமி ஆட்டம் பாப்பா கொஞ்சம் நேரம், அப்புறம் வந்து அலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு மத்தியான நேரம் தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுது. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 108 பானை வந்து பொங்கல் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பொங்கல் போடுவாங்க ஒரு பட்டு புடவையும், ஸோ சாதா சிம்பிளான சாரியும், நெக்ஸ்ட் வந்து ஒரு அலுமினியம் பானையும் ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ பொங்கல்லாம் போட்டு முடிச்சதும் சாமி அங்கே மஞ்சள் பானையில் நீர் ஆடுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஆடிட்டு கோயிலை சுற்றி வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதை மேலத்தோடி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes and 50 seconds பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸில் நீங்கள் கேளுங்க. அந்த வில்லு பாட்டு, மேல தாளம், இது நீங்கள் ஒரிஜினலாக பார்க்கும்போது ரியாலிட்டியாக நீங்கள் அங்கே கோயிலே உட்காந்து அதை பார்த்து அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கல, இது உங்களுக்கு போர் அடிக்குமா இருந்துச்சுன்னா 2.5 minutesக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்காரி மேளம்னு சூப்பராக இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வந்திருந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக உங்களுக்கு நேரில் இருந்து பார்த்தா அதே எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டில் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஈவினிங் தான் நம்ம வாகனம் ஊர்வலம் கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாகனம்லாம் ரெடி பண்ணிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்து கோயில் வச்சு சிங்காரி மேளம் அடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆஃப்டர்நூன் வந்து 1 hour தான் உட்காந்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். அன்றைக்கி வீட்டில் வந்து சாப்பாடுலாம் எதுவுமே சமைக்கல. கோவிலில் பார்த்தீங்கன்னா போனவங்க எல்லாத்துக்குமே தக்காளி சாதம் ப்ளஸ் ஊறுகாய் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா புதன்கிழமை வந்து அன்னதானம் உண்டு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், ஸோ அதுவுமே சாப்பிட்டுக்கிட்டு ஈவினிங் மேலே தான் பாப்பாவை கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்திருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்காரி மேளம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுவுமே நான் வந்து ஒரிஜினல் வாய்ஸோடு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் வந்து அதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் பேக்ரவுண்டில் பேசிகிட்டு இருந்தேன், அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இந்த சவுண்ட்ஸோடு கேட்க தான் நல்லாயிருக்கும். ஸோ பிடிக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்க அடிக்கிற விதமும் சரி, அவங்க டான்ஸ்லாம் பண்ணி நிறைய பண்ணாங்க அவங்களோட ஸ்டெப்ஸ் ஒன்றுமே. ஸோ இது முடிச்சதுக்குமே பார்த்தீங்கன்னா பட்டாசு போட்டாங்க. பட்டாசு போட்டதுக்கப்புறம் சாமியை வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸ்டில் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு போர் அடிக்குது, பிடிக்கலாம் அப்படின்னா ஒரு 10 minutes வந்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இனிமேல் வந்து அந்த மேலத்தை ஒரிஜினல் வாய்ஸோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கிட்டேருந்து மேலே எடுக்க அவன் திரும்பவே இல்லை, அவன் அப்படியே நிற்காம பாருங்க குத்துக்கல் மாதிரி. ஸோ கொஞ்சம் கூட பயமே படவே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணா பாப்புட்டி. ஸோ அவளை கொஞ்ச நேரம் அங்கே வச்சு மேலெல்லாம் பார்க்க வச்சுட்டு லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். ஸோ கண்டிப்பாக சிங்காரி மேளம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கூட போர் அடிக்கல, அன்றைக்கி இருந்து பார்த்துட்டே தான் இருந்திருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இது கூட இன்னும் நிறைய கிளிப்பிங் இருக்குது. ஸோ நிறைய ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிரும் அப்படி சொல்லிட்டு தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரும். தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பூவெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க சாமிக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் குப்படி வச்சு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் பாப்புட்டி கொஞ்சம் நேரம் உட்காந்துன்னுட்டு லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. இதுக்கு மேலே நின்னா பாப்புட்டி வந்து நிற்க மாட்டேன், அவங்கக்கிட்ட போகணுன்னு தான் நிற்பேன். ஸோ நான் வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து நல்ல வான வெடிக்கைலாம் போடுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நடந்து போகும்போது தான் சவுண்ட் கேட்டுன்னு திரும்பி பார்த்தேன். மேலே போட்டு நல்லா கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்துகிட்டு அப்படி வீட்டுக்கு நடந்து போயிட்டேன்.
ஸோ இது பார்த்திங்கன்னா வீட்டில் சுருள் கொடுக்கறதுக்காக அலங்காரமாக தட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க சுருளுக்காக. இது வந்து நான், அத்தை, பிரகாஷ் 3 சேர்ந்து வந்து பூவெல்லாம் பிச்சுட்டு இருந்தோம். ஜெவந்தி பூவை வாகனம் வரும்போது மொட்டை மாடியிலேருந்து பூ தூவினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பாப்பாவை தொட்டிலில் நான் ஒரு 1/2 hour ஆட்டின்ட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுது. ஸோ நான் போய் பூ பிக்கிறேன், நீங்கள் போய் ஆட்டுங்கன்னு சொன்னேன். அவங்க ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் 3 இருந்து பூவெல்லாம் பிச்சுட்டு இருந்தோம். அம்முட்டியை வந்து தூங்க வச்சுட்டேன். ஏன்னா இப்போவுமே டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 o'clock இருக்கும். எங்கள் தெருவுக்கு வாகனம் வரதுக்கு 12:30 மேலேயே ஆகும். ஸோ கண்டிப்பாக அவள் முழிச்சிட்டு இருந்தால் லேட் ஆகிடும். அதனால் வந்து தூங்க சொல்லிட்டேன். ஸோ வரும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அம்மா எழுப்பேன் அப்படி சொன்னேன். ஸோ தூங்க போயிட்டா. பாப்புட்டியும் தூங்க வச்சுட்டு தான் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணலாம் இருந்தேன். ரெண்டாவது வாய்ஸ் கேட்டோன்னே கொட்டு மேலே சவுண்ட்லாம் கேட்கும் இல்லையா, அந்த மேலே சவுண்டில் பாப்புட்டியுமே முழிச்சிட்டா. ஸோ ஜெவந்திப்பூ, ரோஜாப்பூ இதெல்லாம் சேர்த்து ஒரு சாக்கு நிறைய வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் பாதி தான் முடிக்க முடிஞ்சுது, பாதிக்கு மேலே பிக்கவே முடியலை. ஒரு 2 hours கிட்ட நாங்கள் வந்து பிச்சிருப்போம். ஒரு 9:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பூவெல்லாம் உதுக்கிறதுக்கு. அரௌண்ட் 11:30 ஆகணும் வரைக்குமே முடிக்க முடியலை. எனக்கு 12 o'clock கிட்ட வந்து வாகனம் வரும். ஸோ நான் கிளம்பி கோலம் போடுறதுக்காக போயிட்டேன். ஸோ பக்கத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. சரி டக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச கோலம் அப்படி ஏதாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஏன்னா எல்லா தெருவுலையுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுட்டாங்க. 10 o'clock கிட்டலாம் அவங்க கோலம்லாம் போட்டுட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நடப்பாங்க இல்லையா ரோட்டில், அது எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாகனம் வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப கிட்ட வந்துட்டுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஃபுல்லாக வந்து நம்ம கலர் பொடி வந்து தூவி முடிக்க முடியாது, லேட் ஆகிரும். ஸோ ஓரளவு வந்து கலர் பொடி போட்டுட்டு கடை தான் கோலம் போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் இவ்வளோ பெரிய கோலம் போட்டு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷடனாக தான் போட்டேன். பட் ஓரளவு எனக்கு நல்லா இருந்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தெருவில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே யாருமே இல்லை. தனியாக நிறத்தை கோலம் போட்டுகிட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அத்தை நான் ஓரளவு வந்து பிச்சு முடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சாக்கில் அரை சாக்கு அப்படியே இருந்தது. கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நானே தண்ணி தொளிச்சு தான் கோலம் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸு ஜவ்வாதெல்லாம் உண்டு இல்லையா, இதெல்லாம் கலக்கி நல்லா வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மறுபடியும் வந்து சைடெல்லாம் வந்து தொளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கோலத்தில் மட்டும் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ஒரு ஆட்கள் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மேலே சவுண்டு கேட்கும் இல்லையா, அதில் சுருள் தட்டு எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வெளியே எடுத்து வச்சுட்டாங்க. விளக்கு கொளுத்தி வச்சுட்டு சுருள் தட்டு வைக்கிறதுக்கு எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது மேலம் இருக்குது இல்லையா, மேலத்தை கமுத்தி போட்டு தான் மேலே சுருள் தட்டு வச்சுருந்தோம். ஸோ போகும்போது எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ரிட்டன் வரும்போது தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ வந்து கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பட்டாசுலாம் கொளுத்தி நல்லா சாமி அழகாக வரவேற்றிருந்தோம். சூப்பராக இருந்தது. இதுவுமே நீங்கள் பேக் வாய்ஸில் நீங்கள் கேளுங்க. சவுண்ட்லாம் கேட்கும்போது பாப்பாவும் முழிச்சிட்டா. ஸோ கையோடி அவளையும் தூக்கிட்டு தான் வந்து நின்றுருந்தோம். ஸோ சாமி வரும்போதே பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் போட்டு சூப்பராக சாமியை வரவேற்றிருந்தாங்க. இது பேக்ரவுண்டில் ஒரிஜினல் வாய்ஸில் கேளுங்க. ஸோ அது உங்களுக்கு என்னமே கிட்ட இருந்து பார்த்தா அதே எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் அடித்து எல்லா பசங்களும் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது நிறைய வருஷம் வந்து சுருள் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மேலேருந்து பூ தூவும் போது அவங்க இன்னுமே கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வீட்டு ஃப்ரெண்ட்லேருந்து தான் ஆடிட்டாங்க. ஏன்னா வந்து சாமி அங்கேருந்து வரும் இல்லையா, அதுக்கு ஃப்ரெண்டில் தானே இவங்க நடந்து வருவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த வருஷம். இப்போ வந்து மேலெல்லாம் வாங்கும்போது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் சுடுதெல்லாம் எடுத்து சாமி பண்ணி அந்த ஆராத்திலாம் ஆரம்பிச்சவங்க இருப்பாங்க. ஸோ வாகனம் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அங்கேருந்து கீழே இறங்கும் போது சுடு வாங்கிட்டு போவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. எப்படியும் 12:45 ஆகும். ஸோ மேலே கொஞ்சம் வந்துட்டாங்க கீழே இறங்கி. எனக்கு கொஞ்சம்
ஸோ பாப்புட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சுட்டா எப்படியும் எனக்கு தெரிஞ்சதை எப்படி மேலே சவுண்ட் கேட்குன்னு முடிப்பானே. அம்முட்டி வந்து தூங்கும்போது சொல்லி தான் தூங்கலாம், கரெக்டாக எனக்கு எழுப்பணும் அப்போ தான் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே ரெண்டுத்தையும் தூங்க வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, கோலம் போடணும், அப்புறம் பூவெல்லாம் பிச்சு போட வேண்டியது இருந்துச்சு. அதில் வந்து ரெண்டுத்தையும் போய் தூங்க வச்சுட்டேன். ஸோ எங்களுக்கு ஆகிறதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ அம்முட்டி வந்து வெயிட் பண்ணிகிட்டே எனக்கு ஸோ கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் வந்து பூ பிச்சு ஃபுல் எஃபெக்ட், ஃபுல் ஹாப்பி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த நிமிஷம் தான் தெரிஞ்சுது. மேலே வந்து தூவும்போது கீழேருந்து எல்லாரும் அப்படி கையை எடுத்து கும்பிடும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஸோ எந்த வருஷம் தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து சுருள் கொடுத்த ஒரு எஃபெக்ட் எனக்கு இருந்தது. என்ன சொல்ல, இன் பிட்வீன் ஒரு 9:30 to 10 o'clock சடனாக ஹஸ்பண்ட் முடிவு பண்ணாதான் ஃபஸ்ட்டு சுருள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வரைக்கும் எந்த பிளானுமே இல்லை. எஸ்டர்டே வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா சுத்தமாக பாப்பாவுக்கு முடியலை. வாமிட் அண்ட் லூஸ் மோஷன் அட் த சேம் டைம் வந்துகிட்டே இருந்தது. 3 times வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயும் தீரவே இல்லை. ட்ரிப்ஸ் போடணும்னு அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் உட்கார சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இல்லை போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபீவர் பார்த்திங்கன்னா நைட் டைம் வரும், மார்னிங் வந்து க்யூர் ஆயிரும். வாமிட் ப்ளஸ் லூஸ் மோஷன் ஒரு டே பார்த்திங்கன்னா 20+ டைம் வந்துட்டு வந்துடும். ரொம்ப கஷ்டமாயிட்டா. ஸோ திருவிழாக்கு முந்தின நாள் நைட்டு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகலாம் தான் கிளம்பியிருந்தோம். இருந்தாலும் மனசுக்கு இல்லை, அவள் வெயினில் ட்ரிப் போட்டிருந்தா அவள் தாங்கிட மாட்டா, பிளட் டெஸ்ட் எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டால் தாங்கிட மாட்டான்னு சொல்லிட்டு அழுது சாமி கும்பிட்டு தான் அப்படியே இருந்திருந்தேன். ஸோ நைட்டு சடனாக என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு மேஜிக் மாதிரி தான். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்யூர் ஆகிட்டா. மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா அவள் வந்து விளாட ஸ்டார்ட் ஆகிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோடு தான் வந்து சாமிக்கு சுருள் வைக்க நான் நேற்றே அதுக்கு முந்தின நாளே நினச்சிருந்தேன். பாப்பாவுக்கு நாளைக்கு சரியாகிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோவிலில் நிற்கணும், அவங்க நிர்வாகத்தில் இருக்கனால. ஸோ அவளுக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சாமிக்கு நாளைக்கு வந்து சுருள் வச்சு கொடுக்கணும் அப்படி மனசில் நினச்சிருந்தோம். சரி, அவள் க்யூர் ஆகிட்டாலும் அவனுக்கு சந்தோஷமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த வருஷம் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ஹாப்பினஸ் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வருஷம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சினா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து பார்க்குறேன். ஸ்டில் தென் பை ஃப்ரெண்ட் மைகில் விக்னேஷ். டாடா, பாய்.